ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் சொல்லுவோம். அதுபோல் ஆசை இல்லா மனிதனும் அரை மனிதன் தான். பாலகுமாரன் என்ன சொன்னார், இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு சொல்லிட்டு ஒரு சொற்றொடர்கள் உண்டு. அதுபோல் அப்துல் கலாம் ஐயா அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாவற்றிற்கும் ஆசைப்படு, கனவு காணுங்கள், எல்லாவற்றையும் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி அவருடைய தத்துவம். அது அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். இன்றைக்கி என்னென்னா, இப்போ அண்மை காலத்தில் செய்தி ஒன்று. அண்மை காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாலின் அமெரிக்கா முதலீட்டுகளை ஏற்பதற்காக பயணம் செய்கிறார். உடனே கிளப்பிட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் போகிறாரு, சொந்த இது அங்கே இங்கேருந்து கொண்டு போன பணத்தை திருப்பி கொண்டு வர போகிறாங்க, இங்கே உள்ள அமைச்சர்கள்லாம் உள்ளதெல்லாம் போட்டு கம்பெனியில் மாற்றி கொண்டு வரவே என்னென்னமோ சொன்னாங்க. அப்புறம் அதை விட முக்கியம் என்னென்னா, இது பண்ணல, கையெழுத்து போடணும், ஃபைல்லாம் இருக்குது, நிர்வாகத்தை நடத்தணும், முதலமைச்சர் இன்சார்ஜ் பண்ணணும், துரைமுருகனை பண்ணணும், ஸ்டாலினை உதயநிதி பண்ணணும்னா கத்துனாங்க. இது ஓகே. இதில் என்ன இன்னொரு ரகசியத்தை தெரியணும். நான் இந்த பிஆர்டிஆர்னு சொல்லிட்டு பர்சனல் ரிஜிஸ்டர் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிஸ்டர்னு ஆஃபீஸில் உண்டு. இப்பொழுது தமிழ்நாடு அரசோடைய பெரும்பான்மையான துறைகள் கம்ப்யூட்டர் மயமாக்கிட்டாங்க. ஃபைல் போகும்பொழுதே அந்த ஃபைலை வந்து கம்ப்யூட்டரில் பார்த்து கையெழுத்து போட்டுடலாம். எல்லா ரெஃபரன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க, பார்த்து போய்க்கலாம். அதனால் அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, சந்திரமண்டலத்தில் இருந்தாலும் நிர்வாகத்தை நடத்தலாம், அது யாரும் நியமிக்காமல் அப்படிங்கிற தகவலும் மத்திய அரசுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இதை விட்டுருவோம். இப்போ என்னென்னா, அவர் அங்கேருந்து என்ன பண்ணிருக்காரு, கட்சி தொடர்பான பணிகளில் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வாங்கப்பா, அப்படி இல்லை ஜூம் மீட்டிங்கில் உட்காருங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார். என்னங்க, 2026 வரப்போகிற எலெக்ஷனில் 90% இடத்த வந்து நம்ம பிடிக்கணும். அதற்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் ஆலோசனை இவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் கேட்டிருக்காரு. இதில் முக்கியமானது என்னென்னா, கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு கல்லூரி மட்டத்தில் நிறைய அரசியலை புகுத்தி அரசியல் பண்ணி நம்ம திட்டங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு செய்தி. இதை வச்சு சென்னையோடைய மத்திய பகுதி அதில் 160.68 ஏக்கர் நிலம். எவ்வளோ நாள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தெரியுமா வாடகை? வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு 365 நாளைக்கு வெறும் 614.13 காசு. எப்போ நிர்ணயித்தாங்க? 99 வருஷத்துக்கு முந்தி. இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக போட்டு கொடுங்கப்பான்னொன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களை கூடுதலாக போட சொல்ல அந்த மாதம் மட்டும்தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக கட்டுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து 730.86 கோடி ரூபா, 730 கோடி 86 லட்ச ரூபா கட்டணுமா. கேட்டாக்கா நான் மேலே பார்த்தேன் கீழே பார்த்தேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிடுச்சு தமிழ்நாடு அரசு. அங்கே என்ன பண்ணாங்க, ஏழைப்பாளையங்களுக்கு நான் போனேன். எப்போ இது வந்து 1777 வருஷத்துலேயே இது நிறைய அதை பண்ணப்பட்டிருக்கு. இது போலவே பணிகளுக்கு வாழ்விட ஆதாரம் இல்லாமல் எங்கேயோ கொண்டு போய் கூடுவாஞ்சேரிலையும் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் போய் வீடு கட்டிக்கிட்ட இடத்துல இவங்க எவ்வளோ பெரிய இடத்த வளைச்சி வச்சுக்கிட்டு இது பணமும் கட்ட மாட்டேன் அழிச்சாட்டியம் பண்ணிட்டு கிடந்தாங்க. இப்போ கோர்ட்டு ஆர்டரு நாங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ என்ன பண்ணால் அரசாணையின் மூலமாக மொத்தமாக அதை எடுத்துக்கிடுச்சு. ஏற்கனவே இந்த ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி எடுத்து செந்தமிழ் பூங்கா பண்ணாங்களே, செம்மொழி பூங்கா பண்ணாங்களே, அது மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு பொது உபயோகத்தில் பண்ணப்பட்டுச்சு. எவ்வளோ ஏக்கரு, அது சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஏக்கர். இது ஹவுசிங் போர்டு பண்ணாலும் இது ஒரு 160 ஏக்கரு, அப்புறம் 68 சென்ட். இது ஏதாவது நியாயமா? இது அக்கப்போர் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தது. ஒரு கரண்ட் பில்லு கட்டாட்டினாக்கா அடுத்த நிமிஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது. இது வந்து இப்போயாவது கண்டுபிடிச்சாங்களே, வாழ்த்துக்கள். சினிமா செய்தி சொல்லாட்டினா தான் செய்தியே முக்கியம் இல்லையா? வேட்டையன் படத்தோடைய ஒரு பாடல் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அனிருத் இசையில் வந்திருக்கு. அனிருத் இசை அமைத்தது மட்டும் இல்லாமல் ஒரு குத்தாட்ட டான்ஸும் போட்டிருக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துருங்களேன். மதுரையில் வந்து உதயநிதி வந்து மகளிர் திட்டத்துடைய அந்த விழாவில் முடிச்சுட்டு வர்றாரு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் வந்து டிலே பண்ணிவிட்டீங்க, எதுக்கு அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறதுக்கு வந்து டிலே பண்ணிவிட்டீங்க, இது யாருங்க சொன்னால், இதை ஏங்க இரண்டு போய் கேட்டு கிடக்குறீங்க, அவர்கிட்ட கேட்க வேண்டியதான்னு சொல்லி சற்று கோபமாகி, ஏன்னா அவரே டயர்டாக வரும்பொழுது என்னதான் தான் மனிதன் தானே. அங்கேருந்து மீட்டிங்கெல்லாம் முடிச்சு நீங்கள் வெளியே வந்தால் இவங்க உட்காந்து மைக்கை நீட்டிக்கிட்டு கேட்க போய் பெரிய அது ஒரு சற்று வருத்தமான செய்தியாக இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். செஞ்சிடாமே திமுகவோட மிகப்பெரிய தூண்களில் ஒருத்தர். வைகோ வந்தோடனே கட்சி ஆரம்பிக்கிறது தெம்பும் தைரியமும் கொடுத்து அவரும் நம்ம அந்த எல்ஜி இருக்கிறார்ல
அவங்க 2 பேரும் சேர்ந்து போனது தான் வைகோவுக்கு மிகப்பெரிய தெம்பாக போனது. ஒரு மாவட்ட செயலாளருக்கு 9-10 மாவட்ட செயலாளருக்கு வந்தாங்க. அப்படியே பொறுத்தவரை அதாவது கழுது தேஞ்சி கட்டெரும்பு ஆகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்புறம் வைகோ வந்து மந்திரி சபையில் வந்து கொடுத்ததுன்னா அவருக்கு தான் முக்கியம். 2 டைம்ஸ் 2 தடவை வந்து செஞ்சி ராமச்சந்திரன் கொடுத்தாரு மத்திய அமைச்சராக. அதுவும் நிதித்துறை இந்த இருவுடைய இந்த அமலாக்க பிரிவுலாம் இருக்குல்ல, அதோடைய இதுக்கே முக்கியத்துவம் கொடுத்துருந்தார் இணையமைச்சர். அது மாதிரி அப்படியே பார்த்த மனுஷன் வந்து திடீர்னு திமுக போகிறன்னு போய் அது அந்த தேஞ்சி கட்டெரும்பான கதைகள்லாம் சித்தெரும்பா போயிடுச்சு. அங்கே யாரும் கிட்ட வராதே அந்த போயாங்க. அப்புறம் அதிமுக போயிட்டுக்கிட்டு வந்தார். இப்போ ஒரு காபரை பண்ணி கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டது மேலே பேசப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போயாங்கன்னு தெரியாது. ஆனால் எடப்பாடி சொல்கிறார் அப்படி யாருமே சொல்லலைங்க, கிளப்பி விட்றாங்க. தமிழக வெற்றி கழகத்து விஜய் கிட்ட போகிறதா சொல்கிறாங்க. இவரை மாதிரி 1000 பேர் இருக்கிறாரு விட்டு போட்டார். போனால் பரவாயில்லையா, இல்லை நீ போய் தான் அப்படியே தூக்கி தாங்கி பிடிக்க போறியாங்கிற மாதிரி சொல்லிவிட்டாரு. விமான நிலையங்களில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த டெங்கு, இப்போ இந்த அம்மை நோயெல்லாம் வருதில்ல, புதிதாக வந்த அம்மை நோய்க்கெல்லாம் ஏகப்பட்ட டெஸ்ட்டுகள் விமான நிலையத்தில் அந்த கப்பலில் வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து நிறைய இந்த ரூட்டில் வரக்கூடியதுக்கெல்லாம் வந்து டெஸ்ட்லாம் நடக்குது. அதை தவிர மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் முதல்ல அந்த தட்டம்மை நோயே வரவில்லை, அந்த அம்மை நோய் வரவில்லை. அப்படியே வந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெஸ்ட் பண்ணுவதற்கு தேவையான டெஸ்ட் உபகரணங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு, அதில் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்தியாவில் ஒன்று வந்து போச்சுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அதுக்கு எச்சரிக்கையாக இருக்காங்க. இதை டெஸ்ட் பண்ணுவதற்கு தேவையான உபகரணங்கள் பொருட்கள் எல்லாமே அந்த கிங் இன்ஸ்டியூட் கிண்டி இருக்கு பாருங்கள், அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து எல்லாம் மாவட்ட தலைநகர், இன்னும் சொல்ல போனால் டீப்பாக போனாக்கா அந்த தாலுகா தலைநகரில் உள்ள இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டாரு. இதான் சென்னை 200 வார்டு எப்போ இதில் 2011 200 வார்டை பிரித்தாங்க. அது திமுக இடத்துல பிரித்தாங்க. இப்போ 300 வார்டு ஆகுதான். ஏற்கனவே 15 மண்டலங்கள், அப்புறம் எம்எல்ஏ தொகுதியை கணக்கு பண்ணாமல் பொதுவாக போட்டால் 22 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கின்றன. அதில் 6 எம்பி தொகுதிகள் இருக்கின்றன. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 300 வார்டுகளாக பிரிக்கிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய புனித தலங்கள், கோயில்கள், சுற்றுலாத்தலங்களை இணைச்சி நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா, அந்த தாம்பரம் மாநகராட்சி இருக்குது, இதுக்கு நடுவில் இந்த இது இருக்குது பாருங்கள், திரிசூலம் ஒரு பஞ்சாயத்து இருக்கும், ஒரு குட்டி மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மடிப்பாக்காத மாதிரி சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து பஞ்சாயத்தாக போயிருக்கும். அதில் பஞ்சாயத்து தலைவர்னு வச்சுருப்பாங்க. இது ஒரு பக்கம். நிறைய இதுகளில் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பெரிய மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, இதை என்ன செய்யணுன்னா இதெல்லாம் இணைச்சி விட்டாலே சரியாக போச்சு. அது நகரம் தான், அது கேவலமாக இருக்க திரிசூலம் அதுக்குள்ளே போனாக்கா கேவலமான ஒரு ரூட்டு, கேவலமான இவங்களும் பார்க்க மாட்டான். இந்த 2 பொண்டாட்டிக்காரன் கண்ட 2 வீட்டு விருந்தாளி கெண்டேரி சத்த கதையை அது கிடக்கும். இந்த பக்கம் கிடைக்காது. ரோடுகளை அக்கப்பூர அநியாயமாக இருக்கும். அதை பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 2 மாவட்டங்கள், 3 மாவட்டங்கள் இருக்கின்றன. என்னென்ன, வெள்ளூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து அடித்தாச்சு. திருவண்ணாமலை மாவட்டமும் சேலம் மாவட்டமும் இருக்குது. இதை ஏன் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லோரும் கிசுக்கிறாங்க. என்னென்னா, நம்ம ஏவா வேணும் தான் தனக்கு பவர் நிறைய வேணுங்கிறதுக்காக வேண்டி அதை பிரிக்கிறதுக்கு குறுக்க நிற்கிறாரு, கட்டை போட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்க. அடுத்த செய்தி, தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான அது சினிமா செய்தி சொல்லன்னா தூக்கம் வராது, எல்லாமே இதாக போயிடும். ஜெயரவி, ஜெயம் என்ற படத்தின் மூலமாக வந்தார். அவங்க அப்பா யார், மோகன் சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து முகமது ஜின்னா அப்துல் காதர் என்ற ஒரு இஸ்லாமியர், திருமங்கலத்தை சார்ந்தவர். அவர் இஸ்லாமிய முறைப்படி தான் வளர்ந்ததாகவும் இருந்தாலும் ஜெயம் என்ற பேர் இருக்கிறதா கூட பண்ணாலும், அவருடைய மனைவி ஆர்த்தி என்ற ஒரு அழகு பதுமை. அவர் 15 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கையை நடத்திவிட்டு 2 ஆண் மகன்களை பெற்றவர். ரெண்டாவது அவங்க மாமியார் இருக்காங்கல்ல சுஜாதா, அவங்க முன்னாள் திரைப்படக் கல்லூரி மாணவி. மருமகனை நிறைய திரைப்படத்தின் மூலமாக நிறைய கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு பண்ணாங்க. யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, அவர்கள் பிரிந்து விட்டதாக இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அதாவது தம்பதிகள் பிரியலாம், பெற்றோர்கள் பிரியக்கூடாது. அந்த ஜெயரவி வந்து அப்படியே முனிவராகவோ இதாகவோ இருந்துட போகிறதில்ல, ஒரு கல்யாணம் பண்ண போகிறார். இது பையன் கூட குழந்தைகள் வந்து அப்பா கூட இருந்தாலும் அம்மா கூட இருந்தாலும் ஒரு திருமணம் ஒன்று பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்க, என்ன செய்யும் பாருங்கள். சகிப்புத்தன்மை முக்கியம். அது இல்லாதோட விளைவு தான் பல விஷயங்கள். தமிழ்நாடு முழுமையாக என்னன்னா, அண்மையில் இன்னைக்கு
6 கொலைகள் நடந்திருக்குங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு போயிடுது, 16,500 17,000 ஆக்சிடென்ட்டுங்க நடக்குது. எதிர்பார அது திட்டமிட்டு கொலையா, திட்டமிடாத கொலையா? தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க, ஒருத்தன் குத்திட்டு செத்துருக்கான். பேசிட்டு இருக்காங்க, செத்துருக்கான் குத்துப்பட்டு. இது அரசாங்கம் என்ன செய்யும்? திட்டமிட்டு ஒரு கலவரம் அது மாதிரி குண்டெறிதல்னா நிற்கலாம். இதை வந்து மனிதனாய், அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது வந்து திருட்டு என்பதை விட உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் இல்லை. எல்லாருக்குமே நினச்சி பார்க்கணும்ல. போதை ஏறிவிட்டால் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. அது ரொம்ப கொடுமையான மேட்ரு, ரொம்ப விஷயம். அடுத்தாப்புல 54வது ஜிஎஸ்டி குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. இதில் என்னாச்சுன்னா 2000 கீழே கிரெடிட் கார்டோ அந்த இது மூலமாக டிரான்சாக்ட் பண்ண கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது வந்து ஜிபே அந்த கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக பண்ணாக்கா 18% வரி வசூலிக்க போகிறதா பெரிய பேச்சு. ஆனால் என்ன பாருங்கள், அதை வந்து இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்களாம். பண்ணால் நிறைய பேர் ஒன்றும் இல்லையே, இது இருக்குது பாருங்கள், சவுகார்பேட்டையில் இருக்குது பாருங்கள், 2000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகுதுங்க ஒரு நாளைக்கு. எங்கே அந்த பீச் ஸ்டேஷன் இந்த பக்கம் வாலஜா அந்த ரோடு, அடுத்து ஜிஹெச் பின்புறம் பார்த்தா எலக்ட்ரிக்கல் மட்டுமே 2000 கடை இருக்குது. ஒரு கடையில் சராசரியாக சாதாரண 10 லட்ச ரூபாய் பிஸ்னஸ். யாரும் பில்லு கொடுக்க மாட்டாங்க, கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அது யாரும் கண்டுக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு உத்தேச கணக்கு எடுத்தால் ஒரு நாளைக்கு வந்து சாதாரண 2000 கோடி ரூபா 18% போட்டால் என்ன ஆகும்? 350 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. 350 கோடி ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் போய் பில்லு கேட்டால் கொடுக்க மாட்டான். கிரெடிட் கார்டு போட்டாலும் ஜிபே போட ஒத்துக்க மாட்டான். சார் ப்ளீஸ் அந்த போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த தெருவில் உள்ள அந்த இருக்கக்கூடிய ஒரு 200 தெருக்களில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு. ஐயா சொல்ல வேண்டியது சொல்கிறேன், பிடிக்கன்னா பிடிச்சிங்க. அது இன்கம் டேக்ஸில் சொன்னாக்கா ஏதோ இது கொடுக்குறாங்களா, ரிவார்டு கொடுக்குறாங்களா. அப்படி கொடுத்தா எனக்கு ஏதாவது பங்கு கொடுக்க. புற்றுநோய் மருந்துகளுக்காக 12% தான் 5% குறைச்சிருக்காங்களாம். முக்கியமான அது வேணாங்க. அவங்க அது கெஞ்சி கூத்தாடி கிடக்கிறப்ப அந்த மருந்துக்கு உள்ள ஜிஎஸ்டியை எடுத்துட்டா தேவலாமே. நிர்மலாமா போய் பார்த்துங்க ப்ளீஸ். ஒரு வைத்திலிங்கம் யார், நம்ம அதிமுகவுடைய ஓபிஎஸ் அணியில் இருக்கிற ஒரிஜினலாக வந்து அவர் இதெல்லாம் இபிஎஸ்லாம் இருந்தார். அப்புறம் காலப்போக்கில் சசிமா எதாவது பேசிக்கிச்சு ஏதாவது வாங்கப்பா அந்தாண்ட அப்படி போயிட்டு சொன்னார். நாங்கள் யாரையும் இழக்க விரும்பவில்லை. ஓபிஎஸ்ஸும் இழக்க விரும்பல, இபிஎஸ்ஸும் இழக்க விரும்பல, தினகரனையும் இழக்க விரும்பல, சசிகலாவும் இருக்க விரும்பல. அதிமுகவில் இதை மாதிரி அக்கப்போர் பண்ணுறவங்களாம் போய் தொலைட்டோம். ஆனால் யாரையும் இழக்க ஒன்று ஆகணும். வரப்போ 2026 எலெக்ஷனில் அதிமுக வருவதற்கு தான் ஒரு தூணாக இருப்பான்னு பிட்டை போட்டார். துண்டை விரிச்சு போட்டாச்சு. இது ஒரு நடக்கும் போது பார்த்துக்குவோம். என்ன நண்பர்களே, அந்த டாப் 10 செய்தியில் வந்து இதுதான் முக்கியமான மேட்டர்கள். 2 சலசாக ஒரு காமெடியா பஞ்சா அல்லது ஏதாவது சொல்ல. அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் பல்லு இலை கலரில் இருக்கணும்னு கேட்டான். நம்ம பிள்ளையோ கேட்டுச்சோம், பேர பிள்ளைய கேட்டுச்சோம். அது சொன்னவன் அது வெள்ளை கலரு அந்த மாதிரி. இங்கே பிறக்கிற பிள்ளைங்க எப்படியே பல்லு இருக்குன்னு கேட்டுச்சு. சரிதானே பார்த்தோம்.